ஏரியிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னைக்கு குடிநீர் விநியோகம் இன்று முதல் மீண்டும் தொடங்கியுள்ளது. இதற்காக ஏரியின் உள்ளேயே 1,86,00,000 செலவில் சென்னை குடிநீர் வாரியத்தால் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு தினமும் 4 மில்லியன் லிட்டர் தண்ணீர் எடுக்கப்படுகிறது. 250 ஏக்கர் பரப்பளவு கொண்ட போரூர் ஏரியின் நீர் சமீபத்தில் கிங்ஸ் ஆய்வு மையம் மற்றும் கீழ்ப்பாக்கம் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட பிறகு குடிப்பதற்கு உகந்ததாக இருப்பதாக சென்னை குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது. போரூர் ஏரியில் இன்னமும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி மாசற்றதாக மாற்றினால் மட்டுமே ஏரி நீர் தொடர்ந்து குடிநீராக பயன்படுத்த முடியும் என்றும் அறப்போர் இயக்கத்தைச் சேர்ந்த பார்த்திபன் தெரிவிக்கிறார். இப்போ ஒரு 12 சிஸ்டம் அங்கே போட்டிருக்காங்க. இந்த தண்ணி குடிநீரை எடுக்கிறது முதல்ல இந்த தண்ணி பார்க்குற அளவுக்கு எந்த சங்கோஜமும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு அதை குடிநீரை எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். போரூர் ஏரியிலிருந்து எடுக்கப்படும் நீர் அங்கேயே சுத்திகரிக்கப்பட்டு போரூர் ஏரி வழியாக செல்லக்கூடிய வீராணம் குழாய்கள் மூலம் செலுத்தப்படும். அங்கிருந்து போரூரில் உள்ள குடிநீரேற்று நிலையத்திற்கு அனுப்பப்பட்டு வளசரவாக்கம், ஆலந்தூர், KK நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படும். போரூர் ஏரியின் கொள்ளளவை 46 மில்லியன் கன அடியிலிருந்து 70 மில்லியன் கன அடியாக அதிகரிக்க பொதுப்பணித்துறை பணியாற்றி வருகிறது. தற்போது ஏரியில் உள்ள 15 மில்லியன் கன அடி நீரை கொண்டு சுமார் 50 நாட்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யலாம். ஏரியின் கொள்ளளவு 70 மில்லியன் கன அடியாக அதிகரிக்கப்படும் போது இது நிரந்தர குடிநீர் ஆதாரமாக மாறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஏரியில் உள்ள மண்பாதை அகற்றப்பட்டால் கொள்ளளவு மேலும் அதிகரித்து சென்னை நகருக்கு நன்மை பயக்கும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மிடில் போகிற பாதை இதே மாதிரி நிறைய இடங்களில் குண்டும் குழியுமாக நிறைய மண் இருக்குது. ஸோ அதை எடுத்தால் நம்மளால் நிறைய நீரை நம்மளால் சேமிக்க முடியும். போரூர் ஏரி குடிநீர் ஆதாரமாக மாறியுள்ள நேரத்தில் ஏரிக்கு நீர் தரும் கால்வாய்களையும் சுத்தம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சுமார் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக குடிநீர் எடுக்கப்படாமல் இருந்து வந்த போரூர் ஏரியிலிருந்து தற்பொழுது நீர் எடுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு சென்னை மக்களுக்கு விநியோகிக்கப்பட இருக்கிறது. இந்த தருணத்தில் போரூர் ஏரியை முழுவதுமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதும் இதனை நிரந்தரமான குடிநீர் ஆதாரமாக பராமரிக்க வேண்டும் என்பதும் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் அருணுடன் சாரதா, நியூஸ் 18 தமிழ்நாடு.